தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இன்று முதலமைச்சர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்ற அந்த தகவலும் சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் முதல் நாளான இன்றே அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. வரும் 6ஆம் தேதி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இடையில் அரசு விடுமுறைகள் வருவதன் காரணமாக 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருப்பதனால் அந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட உடனேயே வேட்புமனு தாக்கலை செய்வதற்கு கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தவிக தலைவர் விஜயும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. என்னென்ன விதிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டியிருக்கும்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த அவகாசம் தொடங்கி இருக்கிறது. காலை 11 மணி முதல் 3 மணி வரை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று அதுக்கான நோட்டிபிகேஷன் அறிவிக்கை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி வரை என்று சொன்னாலும் கூட மொத்தம் 4 நாட்கள் மட்டுமே வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இருக்கிறது. இடையில 3 நாட்கள் விடுமுறை தினம் வரக்கூடிய காரணத்தினால் 4 நாட்கள் மட்டுமே வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இருக்கிறது. அந்த வகையில இன்று 30ஆம் தேதி, அதே போல ஏப்ரல் 2ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி, அதே போல இறுதி நாளான ஏப்ரல் 6ஆம் தேதி என 4 நாட்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இருக்கிறது. நாளைய தினம் மகாவீர் ஜெயந்தி என்பதாலும், அதே போல ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கிகளுடைய இறுதி ஆண்டு தினம் அப்படிங்கிறதுனாலும் 3ஆம் தேதி புனித வெள்ளி என்பதாலும் பொது விடுமுறை என்பதால் இந்த நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது. எஞ்சிருக்கக்கூடிய 4 நாட்கள்ல வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். சென்னையை பொறுத்தவரை 16 சட்டப்பேரவை தொகுதிகள் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வருகிறது. 16 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 16 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு அந்தந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கலை வேட்பாளர்கள் செய்யலாம். அந்த அடிப்படையில் காலை 11 மணி முதல் 3 மணி வரை வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான நேர அவகாசம் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக வேட்பாளர்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு 100 மீட்டருக்கு முன்பாக வேட்பாளர் உட்பட 5 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க. மற்ற யாரும் இந்த 100 மீட்டரை தாண்டி வருவது கூடாது. ஊர்வலமாக அல்லது பேரணியாக வரலாலும், ஆனாலும் கூட 100 மீட்டர் கடந்து வரும் பொழுது 5 பேர் மட்டும்தான், வேட்பாளர் உட்பட 5 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரை சென்னையில மிக முக்கியமாக கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வேட்புமனுவை சுமார் 12:30 மணி அளவில் தாக்கல் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதே போல சென்னை திமுகவில் பொறுத்தவரை சைதாப்பேட்டையில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனும் இன்றைக்கு சைதாப்பேட்டை தொகுதியில தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் இந்த தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. பெரம்பூரில் இன்றைக்கு சுமார் 12:30 மணி அளவில் அவரும் தன்னுடைய வேட்புமனுவை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியுடைய அனைத்து வேட்பாளர்களும் 234 வேட்பாளர்களும் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதலமைச்சர், அதே போல மா சுப்பிரமணியன், அதே போல விஜய், நாம் தமிழர் கட்சியுடைய சென்னை வேட்பாளர் உள்ளிட்டோர் இந்த சென்னையில தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அபிநயா. அபினேஷ், இப்போ முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் எத்தனை மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வாங்க என்ற அந்த தகவலையும் நாம் தர வேண்டியிருக்கிறது. மீண்டும் அந்த தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.